சமையல். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ரேவதி சமையல்ல வடகறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் நீங்களும் வந்து இந்த வடகறி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வடகறி செய்கிறதுக்காக 350 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இது ஒன் டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 4 காஞ்ச மிளகாய், 4 பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் வந்து கிரைண்டரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி நல்லா கொரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து குட்டி குட்டியாக சாப்பின ஒரு வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து இந்த பகோடாவை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது வந்து பாதி அளவு வெந்தால் போதும். மீதி வந்து நம்ம வடகறி செய்கிறப்ப அதில் வந்து பாதி வெந்து வந்துடும். அதனால் வந்து நம்ம இது எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்சு எடுக்கிறப்ப பாதி வேக்காடில் வந்து நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌனில் வந்து எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பகோடாவே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து ஒரு பட்டை, ஒரு இலை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப்பான முந்திரி வந்து நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா பொன் கலரில் வந்ததும் 9 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் கறிவேப்பிலவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வந்து வதங்கி வரதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இதனால் நமக்கு வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 2 தக்காளி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அது வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். சைடில் ஒரு வெசலில் வந்து நான் தனியாக சுடு தண்ணி வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம மசாலாவோட வந்து சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பகோடா வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், சைடில் வந்து நமக்கு எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பகோடா வந்து இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா பகோடாவும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து உடச்சி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வெந்து வரட்டும். 5 நிமிஷத்துக்கு நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பகோடா வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் கொஞ்சம் பகோடாவை வந்து நான் நல்லா உடச்சி விட்டுக்கிறேன். அப்போ தான் நம்மளோட வடகறி வந்து நல்லா திக்னஸாக வந்திருக்கும். இப்போ ஃபைனல் டச்சாக வந்து நான் மல்லி இலை வந்து தூவி விட்டுக்கிறேன். இவ்வளோ தாங்க நம்மளோட வடகறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் வடகறி வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.